அடுத்து இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இஸ்ரேல் தொடர்பான ஒரு செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். இஸ்ரேலுக்கு முன்னுரிமை, இஸ்ரேலிய விமானங்களுக்கு தனியான சோதனை, விமான நிலையத்தில் பிரத்யேக தரிப்பிட வசதி, அரசாங்கம் விசேட தீர்மானம் என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு. இலங்கைக்கு வருகின்ற இஸ்ரேலிய விமானங்களின் பாதுகாப்பு பணிகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையினர் மாத்திரமே பிரத்யேகமாக மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தமிழன் பத்திரிகை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அத்துடன் இஸ்ரேலிய விமானங்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தனியாரதோர் இடத்தில் தரிப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன. இஸ்ரேலிய அரசாங்கத்தால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய ஆர்கியா விமான நிறுவனத்தால் டெல் அவீவுக்கும் கொழும்புக்கும் இடையில் விமான சேவை முடக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தின் விமானங்களுக்கே இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையினரின் பிரத்யேக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அந்நாட்டு அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலும் குறித்த வசதி வழங்கப்பட்டு பின்னர் இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையிலேயே குறித்த வசதியை மீண்டும் வழங்குமாறு இஸ்ரேல் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்பில் விமான சேவை அதிகார சபைக்கு எழுத்து மூலம் கோரிக்கை ஒன்று முன்வைத்திருக்கிறது. தொடர்பில் கடந்த 11ஆம் தேதி பாதுகாப்பு செயலர் ஓய்வு பெற்ற வைஸ் மார்ஷல் சம்பத் தலைமையுடைய சில கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. இஸ்ரேல் இப்போது பல நாடுகளோடு ஒரு யுத்தத்தில் இருக்கிறது. சிரியாவோடு இப்போது யுத்தம் இருக்கிறது. அதற்கான ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுது. இஸ்ரேலோட யுத்தம், அதே போல் ஹமாஸ் இயக்கத்தோடு யுத்தம் என்று பல்வேறு தரப்புகளோடு அவர்கள் மோதலில் இருக்கிறார்கள். எனவே அந்த காரணத்தினால் தங்களுடைய விமானங்களுக்கான பாதுகாப்பை கருசனையை கொண்டு இவ்வாறான கோரிக்கை முன்வைக்க ஏற்கனவே கடந்த காலத்திலும் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. எனவே இப்போதும் அதற்கான அனுமதி வழங்குவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அரசு தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.